பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரு நிமிஷம். வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கிறதுக்கும் அப்படியே வேர்க்குது, ஃபேன் வேற போடாமல் இருக்குது. ஹலோ ஹால், வெல்கம் டு மை ஐயோ ஓகே. நம்மளோட செட்டி ப்ளீஸ். ஸோ நம்ம வீடியோவில் 2 பேர் ஆட் ஆகிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், இவங்க வந்து அரைக்கா பாம் அண்ட் இவங்க வந்து அக்லோனிமான்னு நினைக்கிறேன், அக்லோனிமா ஃப்ளார் டைப். ஸோ இவங்க 2 பேர் நான் வந்து லாஸ்ட் நர்சரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்துருப்பீங்க, வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் இந்த 2 பேருமே நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவங்கள தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் அப்படியே ஹேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நியூ இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் 2 பார்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் எப்படி வந்து இயரிங்ஸை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் பார்ட்டில் வந்து என்கிட்ட இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் மெமரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், இப்போ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இயரிங் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டில் இருக்க ஒரு இயரிங். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 114. உங்களுக்கு வந்து இது வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட் இயரிங் வீடியோவில் வந்து நான் எதுவுமே வியர் பண்ணி காட்டல, ஏன்னா எனக்கு வந்து நிறையா இயரிங்ஸ் இருந்தது அப்படின்றதுனால அது டைம் ஆகுன்றதுனால நான் எதுவுமே வியர் பண்ணி காட்டல. இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா இயரிங்ஸுமே வந்து வியர் பண்ணி காட்டுறேன். இந்த குர்த்திக்கும் போடலாம், வெஸ்டர்ன் வியருக்கும் போடலாம். இப்போ நான் போட்டிருக்கு வந்து ஒரு டிஷர்ட் தான். ஸோ அதுக்கு பேர் பண்ணாலுமே இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங். ஸோ முன்னாடி பார்த்தீங்க இல்லையா ஒயிட் கலரில், அதிலே வந்து ப்ரௌன் கலர் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே சரவணா ஸ்டோர்ஸ், அகைன் இட்ஸ் 114. நல்லா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ எஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயரிங். ஸோ இது எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் ஊர் திருவிழா. ஸோ அங்கே வந்து 3 கம்பல் வாங்கினா 100 ரூபான்னு சொல்லி விற்றுருந்தாங்க. அங்கே வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் இந்த இயரிங். நான் இதுவுமே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த 3 இயரிங் வாங்கினா 100 ரூபான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த ரவுண்ட் இயரிங் அண்ட் இந்த இயரிங் வந்துருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து வந்துருந்துச்சு. உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது கேட்கணும் அப்படின்றதுனால ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பயங்கரமாக வேர்க்குது. இதுதான் அந்த இயரிங். அடுத்து இந்த இயரிங். எனக்கு இந்த 3 தான் வந்து 100 ருபீஸுக்கு கிடச்சிச்சு. ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் கூட கருத்துரும் அப்படின்னு நினச்சேன், பட் இல்லை. நெக்ஸ்ட் இந்த இயரிங். இதுவுமே நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. இதோட ரேட்டுமே வந்து 114 தான். இது வந்து ஒரு அழகான ரவுண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இது வந்து நீங்கள் வெஸ்டர்னுக்கும் போடலாம், இல்லைனா வந்து குர்த்திக்குமே போடலாம். ரொம்பவே வந்து சூட் ஆகும். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இந்த ரவுண்டு மாதிரி இருக்க இயரிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூட் ஆகும். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து இயரிங் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ வாங்கின இயரிங் நான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இதில் கூட கருத்து போகல, எதுவுமே ஆகலை. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஒர்த் த ப்ரைஸ். நம்ம மீஷோவில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் கொஞ்சம் கருத்து போயிடுச்சு. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ஆஃப்லைனில் இயரிங்ஸ் வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏதாவது சில இயரிங்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும்னு இருக்கும், அதெல்லாம் மட்டும் நான் ஆன்லைனில் வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான இயரிங். இது வெஸ்டர்னுக்காகவே நான் வந்து வாங்கினேன். ஏன்னா முன்னாடி நான் இயரிங் கலெக்ஷன்ஸ் போடும்போது ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். நான் மீஷோலேருந்து வந்து சில இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அன்பாக்சிங் பண்ணப்போ தான் வீடியோ போட்டிருந்தேன். வந்து ஒரு 3 வாட்டி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமே அது ஒரு மாதிரி அந்த மேலே கோல்டு எல்லாமே வந்துருச்சு, கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. வெஸ்டர்னுக்காகவே எனக்கு ஒன்று வேணும் அப்படி சொல்லி இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரேட் வந்து 121. அகெயின் இதுவுமே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு காட்டுறேன். நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இது ரொம்பவே ஆக்சுவலாக சிம்பிளாகவும் இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே வந்து நல்ல லுக்காகவும் இருக்குது. வெயிட்லெஸ், வெயிட்டே இல்லை, நீங்கள் காதில் போட்டிருக்க மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியல. வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்த இயரிங்ஸ் கருத்து போச்சுன்னு சொன்னால அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இது கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு மாதிரி 2 டைம்ஸ் தாங்க யூஸ் பண்ணேன், அதுக்கே வந்து கருத்து போச்சு. அதான் பயங்கர நேரம் வந்து நம்ம வெஸ்டர்ன் டைப்புக்கும் குர்தாக்கு போடுற மாதிரி வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் தான் வந்து காட்ட போகிறேன். அகெயின் இதுவுமே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அந்த இயரிங் ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு யானை மாதிரி வந்து கீழே இந்த மணி வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் இயரிங். இன்னும் ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணல. நான் இயரிங் வாங்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ காசு கொடுக்கணுமா, கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்ட்டு. பட் இது இப்போ விட்டுட்டேன்னா திருப்பி நான் எங்கே இந்த இயரிங்ஸ் பார்த்து வாங்குவேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மனசு கஷ்டப்படுத்திட்டு வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து நீங்கள் எவ்வளோ நினைப்பீங்கன்னு தெரியல, பட் இதோட ரேட் வந்து 515 ஒரு இயரிங்கா அப்படின்னு இருக்கும், எனக்கு புரியுது. பட் ரொம்ப யோசித்து தான் வந்து இதை நான் வாங்கினேன். இப்போது இந்த மாதிரி ஏதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் நான் வச்சுருப்பேன், இந்த மாதத்துக்கு இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணிடுவேன், இதை வாங்கிட்டேன்றதால அதை வந்து வாங்காமல் டேலி பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து டேலி பண்ணி தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். இதிலே நிறைய அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அந்த ட்ரேயில் தானே மாட்டியிருப்பாங்க, ஊக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த ஊக்கு எல்லாமே வந்து இளஞ்சிலாம் இருந்துச்சு. அதில் பார்த்து எடுத்து கொஞ்சம் வளைஞ்சிலாம் இருந்துச்சு. நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஓகே இது நிற்குமா அப்படின்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் மம்மிலாம் சரி திட்டு, எதுக்கு அப்படி காசு கொடுத்து வாங்குற அப்படின்ட்டு. பட் யூனோ எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். சில பேர் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ், அதனால் போட்டுட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஆக்சுவலி. நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுறேன். இதிலே வந்து அகைன் நான் இன்னொன்று வாங்கினேன், க்ரீன் கலரில் கீழே வரும், அதே யானை தான் பட் க்ரீன் கலரில் வரும். இதுவுமே வந்து 515. நான் அப்படியே வச்சு காட்டிடுறேன். அந்த பிங்க் கலரும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இது வந்து க்ரீன் கலர். இந்த இயரிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது என்னென்னா மயிலோட தோகை வந்து இந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 588. என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ என்னோடய மொத்த இயரிங் கலெக்ஷனுமே அதிக பட்ஜெட்டில் ஒரு இயரிங் வாங்கியிருக்கேன்னா இந்த செட் ஆஃப் இயரிங்ஸ் மட்டும்தான் வந்து இவ்வளோ ரேட்டில் நான் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன், அப்போதான் தெரியும். யா தெரியுதா. அண்ட் இன்னொரு ஃபேவரட், இதுலேயே எல்லாருக்குமே இந்த இயரிங் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நினைக்கிறேன் லட்சுமி வந்து உட்காந்துருக்காங்க, அதுக்கு கீழே இந்த பேர்ல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து போட்டு பார்த்தேன், இன்னும் வெளியில் எதுவுமே நான் போடலை. போட்டு பார்த்த வரைக்குமே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 681. நான் இதை போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட் இயரிங். இது ட்ரெடிஷ்னல்லே வந்து இன்னொரு இயரிங் காட்ட போகிறேன், அதுவும் அதோட சேர்த்து வாங்கினது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் இந்த இயரிங்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த ஜும்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளால் கோல்டில் தான் போட முடியாது, அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து கவரிங்லையாவது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ரேட் வந்து 305 தான், 305. ஆன்டிக் கோல்டு ஜுவல்லரியில் பார்த்துருப்பீங்களா ஜும்கா, அந்த மாதிரியே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் இயரிங்ஸ் வந்து இப்போது வெட்டிங்கில் வந்து நிறைய பேர் பெரிய ஜும்கா போடுவோம்ல, ஸோ அதுக்கு கூட நம்ம இந்த இயரிங் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. 300 ரூபாய்க்கு இது எனக்கு தெரிஞ்சு வர்த்து தான். இந்த இயரிங் வந்து கொஞ்சம் வெயிட் தான், ஜும்கான்றதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது.
ட்ரெடிஷ்னல் செட்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரேட் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது டிசர்விங்காக இல்லையா, வர்த் அமௌண்ட்டாக இல்லையான்னு எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுவுமே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இதோட ரேட் வந்து 91 வச்சு லைனாக இப்படி வர மாதிரி இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் சிம்பிளாக ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்பவே வந்து சட்டிலாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் சுத்தமாக வெயிட்லெஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 91 ருபீஸ். இந்த இயரிங் நான் வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு செர்ரி பழம் மாதிரி இருக்குல்ல. ஸோ எஸ், இட்ஸ் அந்த மாதிரி ஒரு இயரிங் தான். இது என்னோடய பர்த்டேக்காக இப்போ வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக பார்த்து அதுக்கப்புறம் சரி வாங்கலாம் அப்படி சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 130 to 150க்குள்ளே தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். இந்த இயரிங் வந்து பர்த்டே அன்றைக்கி மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணேன். இந்த கம்பி மட்டும் எந்த கலர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். ஒன் டே தான் போட்டேன். ஒன் டே போட்டதுக்கே இது எல்லாமே கருப்பு கலரில் மாறிடுச்சு. இது வந்து நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எதுவும் ஆகலை. இயரிங்ஸ் தான் வந்து என்கிட்ட இருக்கிற லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 கம்பல் 100 ரூபான்னு வாங்கினேன்னு சொல்ல, அதே மாதிரி இது திருவிழாவில் 3 கம்பல் 100 ரூபான்னு சொல்லி இந்த காம்போ வாங்கியிருந்தேன். இதில் ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது அண்ட் எல்லோ கலர் மாதிரியும் கலந்த மாதிரி இருக்குது இந்த இயரிங். ஸோ இதுதான் வந்து இயரிங். இதான் இந்த இயரிங். இதில் வந்து என்னென்னா கம்பி மாதிரி சுற்றி அதில் ஒரு பேர்ல்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. லைட் படும்போது ஷைனிங்காக இருக்குது. அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்குது அப்படின்றதுனால சுத்தமாக வெயிட் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற இயரிங் அவ்வளோதான். நம்மளோட இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோடய ஆர்கனைசர் பேக் வந்து நான் போட்டிருந்தேன். என்னோடய லாஸ்ட் இயரிங் வீடியோவில் வந்து அதோட ரேட் வந்து 150 ஏதோ வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த ஆர்கனைசர் பேக் எங்கே வாங்கணும்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து நான் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லைனா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போது பாக்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா, ஆர்கனைசர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 250 150லலாம் இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக வந்து பாக்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் மிஞ்சி போனால் ஒரு 20 இது மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த ஆர்கனைசர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து செயின்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடி இருக்க சைடில் வந்து நிறையா இயரிங்ஸ், ஏன்னா அது ஒரு பாக்கெட் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 2 இயரிங்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குன்றதுனால இப்போ நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இதை நான் சொல்ல மாட்டேன். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பாக்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்கள் வந்து வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்கனைசர் பேக் வந்து வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிளம்பிட்டு ரொம்ப அவசரமாக வந்து நம்ம இயரிங்ஸ் தேட வேணாம். உங்களுக்கு அது டிரான்ஸ்பரன்சியாக மேலே இருக்கிறதுனால எந்த இயரிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நான் அதை தேடி எடுத்தேன். ஸோ அந்த பேக்கோட இது லிங்க் வந்து ஒருவேளை நான் லிங்க் எடுக்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு இங்கேயோ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணால் அதை வந்து வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இயரிங்ஸில் எது பிடிச்சிருக்கு, இந்த இயரிங்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் லைஃப் ஆஃப் ராதி.